கிழக்கு ஒன்டாரியோவில் கடந்த மாதம் சிறுமியொருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 17 வயதுடைய சிறுவன் ஒருவர் மீது கொலை முயற்சி மற்றும் பாலியல் வன்கொடுமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஒன்டாரியோ மாகாண காவல்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி ஜூன் 24ஆம் தேதி ஓட்டோவாவிலிருந்து சுமார் 170 கிலோமீட்டர் மேற்கே உள்ள குவாட்வில்லி என்னும் இடத்தில் சிறுமியொருவர் காணாமல் போனதாக தங்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது அடுத்த நாள் அதிகாலை உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் அந்த சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி தொடர்ந்தும் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகிறார். ஆரம்பகட்ட விசாரணைகளில் இது ஒரு விலங்கு தாக்குதலாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது. ஆனால் சிறுமியின் காயங்களில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை பரிசோதித்ததில் விலங்குகளின் DNA தடயங்கள் எதுவும் இல்லை என்பது சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்த அதிர்ச்சி சம்பவத்தை தொடர்ந்து 17 வயதுடைய சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். அவன் மீது கொலை முயற்சி மற்றும் ஆயுதம் கொண்டு பாலியல் வன்கொடுமை ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இதேபோன்ற கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாமல் கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.